வணக்கம். தாவேகாவோட அரசியல், தாவேகா கிட்ட அரசியல் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இருக்கு. கள அரசியல், சேவை அரசியல், கொள்கை அரசியல், அந்த அரசியல் இல்லை. வாக்கு அரசியல், விளம்பர அரசியல், அப்புறம் செய்தி அரசியல் இருக்கு. எப்படியாவது குறுக்கு வழியாவது, முறையீடு பண்ணியாவது, பித்தலாட்டம் பண்ணியாவது, மக்களை ஏமாத்தியாவது, எப்படியாவது நம்ம வாக்களை பெற்று முதலமைச்சர் நாற்காலில் உட்கார்ந்துடணும். இந்த வாக்கு அரசியல் கணக்கு தாவேகா கிட்ட, விஜய் கிட்ட நல்லாவே இருக்கு. அவரு கட்சி தொடங்க நாள் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் வாக்கு அரசியல் பண்றாரு ஒழிய மக்களுக்கான சேவை அரசியலோ, கள அரசியலோ, இல்ல கருத்தியல் அரசியலோ பண்ணல. அதெல்லாம் அவர்கிட்ட இல்லவும் இல்லை. கருத்தியல் அரசியல்லாம் அவர் வச்சுக்கிட்டு அமைஞ்சரம் பண்றாரு, அது இல்லவும் இல்லை. அப்புறம் எப்படி தாவேகாவோட வண்டி ஓடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் எங்க போனாலும் கூட்டம் கூடுது. ஏன்னா ஒரு நடிகர், அதனால கூட்டம் கூடும். விஜய் என்ன உளறி கொட்டினாலும் ஊடகங்கள் விவாதத்துக்கு எடுக்குது, காட்சிப்படுத்துது. ஏன்னா ஒரு நடிகர். இந்த ஒன்னே ஒன்ன வச்சுக்கிட்டு ஊடகங்கள் செய்தியா மாத்துது, விவாதத்துக்கு எடுக்குது. மக்கள் நடிகர்னு பார்க்க கூடுறாங்க. இந்த ஒன்ன வச்சுக்கிட்டு தான் 2 ஆண்டு காலமா விஜய் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. மற்றபடி ஒரு பொது வாழ்க்கைக்கு, ஒரு அரசியல் வாழ்க்கைக்கு தகுதியான நபரா தன்னை வளர்த்து கொள்ளவே இல்லை. இடதுசாரியோ வலதுசாரியோ ஒரு பொது வாழ்க்கைக்கு ஒருத்தர் வர்றாருன்னா குறைந்தபட்சமான சில குணாதிசயங்களை வளர்த்துக் கொள்ளணும். களத்துக்கு போகணும், மக்களுக்காக போராடணும், போராடக்கூடிய மக்களோட நிற்கணும், அவங்களுக்காக குரல் எழுப்பணும், அறிக்கை தரணும், எல்லா சிக்கல் குறித்தும் வாய் திறக்கணும், ஊடகங்களை சந்திக்கணும், மக்கள் கஷ்டப்படுறான வெள்ள காலத்துல அங்க போய் உதவி பண்ணணும். இப்படி அடிப்படையான சில குணாதிசயங்கள் இருக்கு. ஆனா இதுல எதுவுமே விஜய்கிட்ட கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பனையூரை விட்டு வரமாட்டாப்புல, வீட்டுக்குள்ளே முடங்கிடுவாப்புல. வெள்ளத்தால பாதிக்கப்பட்டாங்களா, அவரை பார்த்து நிவாரணம் ஆயிட்டு போகணும். மக்கள் போராடுறாங்களா, அவங்க பார்த்து ஆதரவு ஆயிட்டு போகணும். இவரை பார்க்க செத்து போனாங்களா, அவங்க இவரை பார்த்து இரங்கல் வாங்கிட்டு போகணும். இப்படி இந்த சுதந்திர இந்தியாவில் மக்களாட்சி நாட்டில் 70 ஆண்டுகால மக்களாட்சி வரலாற்றில் யாரும் பார்க்க முடியாத ஒரு அரிய தலைவர் விஜய். இப்ப கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு நிகழ்வு, ஒரு மாசத்துக்கு ஒரு முறை வெளில வருவாரு, பேசுவாரு. அப்புறம் சனிக்கிழமை வர்றேன் அப்படின்னாரு. இப்ப பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ள 10 நாளைக்கு ஒரு தடவை வர்றாரு. கட்சி நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு ஒரு 5000 பேரை கூட்டி வச்சுட்டு, என்ன இப்படி சொல்றாங்க, நான் அப்படி சொல்றாங்க, என்ன இப்படி பேசுறாங்க, நான் அப்படி பேசுறாங்க அப்படின்னு பேசுவாப்புல. கடைசியா முடிக்கிறப்ப இங்க 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு டிஎம்கே, கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு முடிச்சிருவாப்புல. இதே வடிவத்துக்குள்ளதான் அவருடைய எல்லா பேச்சும் இருக்கு. கெடு வாய்ப்பா அவருடைய எல்லா பேச்சும் கேட்கிற ஒரு நிலைமை நமக்கு. என்ன பேச்சு தொலைக்கிறாருன்னு பார்க்கறதுக்காவது பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி எல்லா பேச்சையும் பார்த்து தொலைஞ்சிட்டேன். இப்ப எல்லாம் பேச்சை அதை 1ல வச்சு பார்க்கறது இல்லை, 2, 2.5 வச்சு ஓட்டி விட்டுறது. ஏன்னா அவ்வளவு எச்சா இருக்குது. போன கூட்டத்தில் பேசுறப்ப தமிழ்நாடு தான் நான், விஜய்னா தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் விஜயம். எவ்வளவு எகத்தாளம் பாருங்க, எவ்வளவு அதுப்பு பாருங்க. இவருனா தமிழ்நாடா, தமிழ்நாடு தான் இவரா. இப்ப இன்னைக்கு தஞ்சாவூர்ல பேசுறப்ப டிவிக்கேன்னா தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் டிவிக்கே. சரி, அப்படி தமிழ்நாட்டுக்கு என்ன விஜய் புடுங்கி நட்டாரு, என்னத்தை கழட்டினாரு? மக்களுக்காக தொடர்ச்சியா எல்லா போராட்டங்கள்ல பங்கேற்றீங்களா? தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், மருத்துவ பணியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், இப்படி பலதரப்பட்ட மக்கள் போராடுறாங்கல்ல, அந்த மக்களோட போய் உட்கார்ந்தீங்களா? போராட்டத்தினோட தார்மீக ஆதரவு சொன்னீங்களா? இல்ல நாடு முழுக்க சிக்கல் இருக்கு, கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுது, மனக்கொள்ளை நடக்குது, இப்படி மக்களுக்கு எண்ணற்ற சிக்கல் இருக்கு. அதை மக்களுக்கு தெரிவிச்சு மக்களை விழிப்புணர்வுக்கு ஆட்படுத்தி, விழிப்புணர்வுக்கு உட்படுத்தி, அரசியல்படுத்தி களத்துல போய் நின்னீங்களா? போராட்டங்கள் செஞ்சீங்களா? அரச பயமுறுத்துற அளவுக்கு, செம்பிக்கை செய்ய அளவுக்கு பெரிய போராட்டம் எடுத்தீங்களா? ஒண்ணும் இல்ல. உங்கள்கிட்ட பல்லாயிரம் கோடி பணம் இருக்குது. பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு கிராமத்தை தத்தெடுத்து, என் ஆட்சியில இந்த கிராமம் எப்படி இருக்கும் அதே போல இருக்கும் எல்லா ஊர்களும் அப்படின்னு ஒரு கிராமத்தை தத்தெடுத்து, அந்த கிராமத்துக்கு நலத்திட்டங்கள் செஞ்சு, அந்த கிராமத்துல உட்கட்டுமானத்தை உருவாக்கி அப்படி ஏதாவது செஞ்சீங்களா? இல்ல வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஒரு ஊரு, அந்த ஊருக்கு நான் எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு பண்ணி கொடுத்தீங்களா? இல்ல படிக்க முடியாத ஏழை மாணவர்கள், அவங்களுக்கு நான் கல்வி புகட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்கள தத்தெடுத்து
அவனுக்கான கல்வியை கொடுத்தீங்களா? இல்ல மருத்துவ வசதி இல்லாத முதியவர்கள் அவங்களுக்கு என் செலவுல நான் வைத்தியம் பண்றேன் அப்படின்னு தான் பண்ணீங்களா? இல்ல குறைந்தபட்சம் உங்க திரைத்துறை சார்ந்த துணை இயக்குனர்கள் எத்தனையோ பேர் சாப்பாட்டு வழி இல்லாம வாடகை கொடுக்க காசு இல்லாம இன்னைக்கும் கஷ்டப்படுறாங்க. அவங்கள கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஏதாவது பண்றேன் அப்படின்னு அறிவிச்சீங்களா? இல்ல உங்க துறை சார்ந்த எண்ணற்ற கோரிக்கைகள் இருக்குதுல்ல, எண்ணற்ற கோரிக்கைகள், அந்த கோரிக்கைகளை நிவர்த்தி பண்றதுக்கு ஏதாவது வாய் தந்து பேசுனீங்களா? என்னதான் பண்ணீங்க? தமிழ்நாட்டுக்கும் ஒண்ணும் பண்ணல, தமிழ்நாட்டுக்கும் ஒண்ணும் பண்ணல, அப்புறம் உங்க துறைக்கும் ஒண்ணும் பண்ணல, உங்க குடும்ப சரி இது வேண்டாம், நீங்க யாருக்கும் எதுவும் பண்ணல. ஆனா நான் தான் தமிழ்நாடு, தமிழ்நாடு தான் நான் அப்படின்னு பேசுவீங்க. என்ன தார்மீகம் இருக்கு? உங்களை பார்க்க கூட்டம் கூடுது, உங்களை பார்க்க எல்லாம் வர்றான், அதுக்காக என்ன சொல்லுவீங்களா? தமிழ்நாடு தான் நான் தான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை 5 முறை 6 முறை ஆண்டா கூட ஒருத்தனுக்கு இந்த செருக்கு, இந்த மமதை, இந்த திமிரு, இந்த அகம்பாவம், இந்த ஆணவம் வராது. ஆனா அதிகாரத்தின் நிழலை கூட தொடரல. அதுக்குள்ளேயே இவ்வளவு செருக்கு, மண்டகனம் எப்படி பாருங்க? அத சொல்றாப்புல, எனக்கும் மக்களுக்கும் இடையே யாரும் நுழைய முடியாது, யாரும் நுழைய முடியாது. இது அம்மா பிள்ளை உறவு, அண்ணன் தங்கச்சி உறவு, அண்ணன் தம்பி உறவு, பெரியம்மா பெரியப்பா உறவு அப்படின்னு அடிக்கிட்டே போறாப்புல. கரூர்ல உங்களுக்கு மக்களுக்கு இடையே யார் நுழைஞ்சா? கரூர்ல 41 பேர் செத்து விழுந்தப்ப யாரு களத்துல என்ன? நாம் தமிழக கட்சி தொடங்கி எல்லா கட்சிகளும் பாஜக உட்பட எல்லாரும் களத்துல இருந்தாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தார பார்த்தாங்க, இறந்து போனவங்க உடம்புக்கு மாலை போட்டாங்க, வணக்கம் செலுத்தினாங்க. ஆனா தாவேகாவோட கட்சி தலைவர் விஜயோ, அந்த கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ராஜ்மோகன் இவங்களோ, இல்ல அந்த கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனோ, இல்ல இன்னொரு ஆட்களோ ஒருத்தர் கூட இந்த ஊர்ல இல்லையே. எங்க போனீங்க? எனக்கு மக்களுக்கு இடையே யாரும் வர முடியாது, யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு இப்ப பேசுறாருல, அப்ப எங்க போனாரு? இது வரைக்கும் 52 பேர் செத்து போயிருக்கான். 52 பேர். இந்த கரூர் மரணம் தொடங்கி, கரூர் மரணங்கள் 41 பேர் தொடங்கி எல்லாத்துக்கும் கணக்கு பண்ணோம்னா அங்கன்னு விஜய்க்காகன்னு வச்சுக்கலாம். 52 பேர் இருந்திருக்காங்க. யார் வீட்டுக்கு போனாரு? இவரால நேரடியாவோ மறைமுகமாவோ இறந்து போனவங்க 52 பேர். அவங்க யார் வீட்டுக்கு போனார்? இவரு எனக்கு மக்களுக்கு இடையே பிரிக்க முடியாதுன்னு இன்னைக்கு அப்படியே ஆத்திராப்பிலேயே. இன்னைக்கு செங்கிப்பட்டு நடந்த கூட்டத்துக்கு பார்க்க வர்ற வழியில விஜய் வர்ற வழியில விஜய பார்க்கறதுக்கு அதுல போய் ஒரு காவல்துறை வாகனத்துல மோதி ஒரு 2-3 பேர் பெருங்காயப்பட்டுட்டாங்க. ஒரு தம்பி ரொம்ப காயப்பட்டு கவலைக்கிடமா இருக்காதுங்கிற செய்தி ரொம்ப வேதனை அளிக்குது. அந்த தம்பி பூரண உடல்நலம் பெற்று மீண்டு வரணுங்கிற விருப்பத்தை நாம் தெரிவிக்கிறோம். அதுலயும் ஒரு இடிவான அரசியல இந்த தாவேகா கூட்டம் பண்ணுது. ஏன்னா விஜய் வாகனம் போய்கிட்டு இருக்கு, அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து எல்லாரும் ஆர்வ கோளாறுல வர்றாங்க. அப்ப ஒரு ஓரமா காவல்துறை வாகனம் நிக்கிற வாகனத்துல போய் அந்த தம்பிகள் மோதிடுறாங்க. ஆனா என்ன புறப்படுறாங்கன்னா, அந்த காவல்துறை வாகனம் ரிவர்ஸ் எடுத்துருச்சு, நெடுஞ்சாலையில ரிவர்ஸ் எடுத்ததாலதான் இந்த விபத்து அப்படின்னு பரப்புறாங்க. காணொலி காட்சி தெளிவா தெரியுது, அந்த காவல்துறை வாகனம் அப்படியே நிக்குது. ஆனா காவல்துறை வாகனம் ரிவர்ஸ் எடுத்துருச்சு, ஏன்னா சதி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அரசியலாக்கி அந்த அரசியல்ல ஆதாயம் தட முயற்சிக்கிறது இந்த கேடுகட்ட தாவேகா கும்பல். அப்புறம் இந்த பேசுறப்ப இன்னைக்கு விஜய் மற்றவங்களுக்கு இது எலெக்ஷனா இருக்கலாம், எனக்கு எமோஷன். என்ன எமோஷன்? எந்த எமோஷனும் இல்லாத ஆள் நீங்க. கரூர்ல 41 ரூபாய் செத்து போன பிறகு கூட அடுத்த 2 நாளுக்குள்ள வெளியிட்ட காணொலியில உங்க முகத்துல எந்த எமோஷனும் இல்லை. நம்மளால 41 உயிர் போச்சு, நம்மளால 8 குழந்தை இறந்து போச்சு, நம்மளால நிறைய குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்துருச்சு, ஐயோ அம்மான்னு எந்த குற்ற உணர்ச்சியும் கவலையும் சோகமும் கண்ணீரும் முகத்துல தென்படல, எந்த எமோஷனும் இல்ல. செப்டம்பர் 27 கரூர் மரணங்கள், டிசம்பர் 27 போய் நீங்க மலேசியாவில் நடந்த மாறுறீங்க. அங்க மலேசியாவுக்கு போறப்ப நம்மளால செத்து போய் 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள எப்படி நடந்த மாடலாம் அப்படின்னு உங்களுக்கு எதுவுமே தோணல. எந்த எமோஷன் இல்லாம நடந்த மாட்டீங்க. என்ன எமோஷன் இருக்கு உங்களுக்கு? என்ன எமோஷன் இருக்கு? எழுதி தர்றாங்கிறதுனால ஏதாவது படிக்கிறது. ஓசியானிக் எமோஷன் ஏதோ சொல்றாப்புல, என்ன கர்மம் புரியல. ஓசியானிக்னு போய் தட்டி பார்த்தோம்னா கடல் சார்ந்த ஆழமான அப்படின்னு வருது. என்ன ஆழமான எமோஷன் இருக்கும்னு நமக்கு புரியல.
அப்புறம் சொல்றாரு, அங்க கூட்டியிருக்கக்கூடிய ஆட்களை பார்த்து கேட்கிறாரு, நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே, நம்ம ஆட்சியை அமைப்பீங்க தானே, இந்த விஜய்க்கு வாய்ப்பு தருவீங்க தானே, விசில் சின்னம் வந்து எல்லா வீட்லயும் ஒழிக்கும் தானேங்கிறாரு. அங்க 5000 பேர் கூட்டியிருக்கிறாங்க. அந்த 5000 பேரும் விஜயோட கட்சி நிர்வாகிகள் என்று சொல்லிதான் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. இந்த கூட்டத்துக்கு பேரே கட்சி நிர்வாகி கூட்டம் தான். கட்சி நிர்வாகி கூட்டத்துல போய் கட்சிக்காரன்ட்ட கட்சி தலைவன் எனக்கு தான் ஓட்டு போடுவான்னு கேட்டா இது கேலி கூத்து இல்லையா? இது உலகமகா காமெடி இல்லையா? திமுக கூட்டத்துல போய் திமுக தலைவர் வந்து கட்சிக்காரன்ட்ட போய் நீ எனக்கு தானே போடுவ அப்படின்னு கேட்பானா? அதிமுக கூட்டத்துல அதிமுக தலைவன் போய் எனக்கு தான் ஓட்டு போடுவேன், ரெட்டடி தான் போடுவேன் அப்படின்னு கேட்பாங்களா? இது என்ன கேலி குத்து? தாவேக கட்சி கூட்டத்துல போய் தாவேக தலைவர் கேட்கிறாரு எனக்கு தான் ஓட்டு போடுவேன்னு கேட்கிறாரு. ஏன்னா அவ்வளவுதான் புரிதல். சொந்த கட்சிக்காரன்ட்ட போய் எனக்கு தான் ஓட்டு போடுவேன்னு கேட்கிறாரு. அப்புறம் ஏதோ உலை கொட்டி வச்சிருக்காப்புல. அப்புறம் விவசாயம்ங்கிறதுனால விவசாயத்தை பத்தி அண்ணன் சீமான் பேசின பேச்சுல இருந்து 2 வரியை உருவி எழுதி கொடுத்துருக்காங்க. அதை அந்த மேடல நல்லபடியா ஒப்பிச்சிட்டாப்புல விஜய். அப்புறம் சொல்றாப்புல, அடுத்த ஜென்மத்துல நான் விவசாய குடும்பத்துல பிறக்கணும். எப்படி? அடுத்த ஜென்மத்துல விவசாய குடும்பத்துல பிறக்கணுமா? விவசாய குடும்பம் அப்படின்னு ஆகணும், அதுக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் காத்திருக்குங்கிறாப்புல. ஏன் அடுத்த ஜென்மம் வரைக்கும் காத்திருக்கீங்க? தாராளமா நீங்க இந்த ஜென்மத்துல விவசாயம் பண்ணலாமே. விஜய் விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு திமுக அரசு ஏதாவது தடை போட்டிருக்கா? இல்ல மத்திய பாஜக அரசு விஜய் வந்து விவசாயம் பண்ணா இந்த நாட்டுல பெரிய பிரச்சனை அப்படின்னு மத்திய பாஜக அரசு வந்து ஏதாவது குடத்தில் கொடுத்துட்டு இருக்குதா? எதுவும் இல்லையே. ஏன் அடுத்த ஜென்மம்? எதுக்கு அடுத்த ஜென்மம்? இப்பவே நீங்க வந்து நிலத்தை வாங்கி இல்ல ஒத்திக்கு எடுத்து நீங்க விவசாயம் பண்ணலாமே. நீங்க களத்துல இறங்கி போய் களை பறிக்க தேவையில்லை, நாத்தாட தேவையில்லை, உரம் போட தேவையில்லை. நீங்க வந்து ஒரு முதலாளியா இருக்கலாமே. நீங்க காசு கொடுத்து ஆட்களை செய்ய வைக்கலாமே. ஏன் செய்யறது இல்ல? அதுக்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப அடிச்சு விடுவோம். அடுத்த ஜென்மத்துல விவசாய குடும்பத்துல பிறக்கணும் அப்படிங்கிறாப்புல. அப்புறம் பரந்தூர் மேல்மா அப்படின்னு தொட்டுக்கிறாப்புல. அடுத்ததா காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு அதெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்றாங்க அப்படிங்கிறாப்புல. அந்த கருத்தை தொடர்ச்சியா நான் பல இடங்கள்ல பதிவு பண்ணி வந்தேன். அதை சொல்றாப்புல, காவிரி பிரச்சனை முல்லை பெரியாறு நான் பேச மாட்டேன்னு சொல்றாங்கன்னு சொன்னோடனே சரி சொல்ல போறாப்புல, பேச போறாப்புல அப்படின்னு எதிர்பார்த்திருந்தா டப்புன்னு அடுத்ததுக்கு போயிட்டாப்புல. அதாவது தண்ணிக்குள்ள போய் சுறா படத்துல வருவார்ல இந்த கடல்ல இருந்து, அந்த மாதிரி தண்ணிக்குள்ள போய் அணையோட உறுதித்தன்மையை ஆராய்ந்து பார்க்க வரைக்கும் நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படிங்கிறாப்புல. தண்ணிக்குள்ள போய் அணையோட உறுதித்தன்மையை பார்க்கறதுக்கும் காவிரிக்கு என்ன சம்பந்தம்? காவிரி சிக்கல் அப்படின்னா அதை நமக்கான உரிமையை கர்நாடக அரசு மறுக்குது. கர்நாடகத்துல காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, மத்தியில காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, நமக்கான உரிமை மறுக்கப்படுது. அதுல வந்து மத்திய அரசுல பொறுத்த வரைக்கும் பூமிக்கடியில பாஜக ஆடுறப்ப காங்கிரஸ் ஆடுறப்பன்னு பூமிக்கடியில தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய வளங்கள் கொட்டி கிடக்குது. அதை வேட்டையாடுங்கிற நோக்கத்தோடு இருக்கு. மாநில அரசுல பொறுத்த வரைக்கும் திமுகவோ அதிமுகவோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுகவோ அதிமுகவோ அவங்க நினைக்கிறாங்கன்னா இங்க ஆற்றுல தண்ணி விட்டோம்னா மணக்கொள்ளை அடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப 2 பேருக்குமே தண்ணி வரக்கூடாதுங்கிறதுல ஒரு முதன்மை நோக்கம் இருக்கு. இதுல கர்நாடக அரசை கண்டிக்கணும், திமுக கண்டிக்கணும், அதிமுக கண்டிக்கணும், காங்கிரஸ் கண்டிக்கணும், பாஜக கண்டிக்கணும். எதையும் பேச மாட்டாரு. போற போக்குல 2 வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாப்புல. ஏன்னா அதை பத்திய தெளிவும் கிடையாது, புரிதலும் கிடையாது. எழுதி தர்றவனா அதை எழுதி தர்றது கிடையாது. அப்புறம் எஸ்ஓபி போட்டு முடக்கிறாங்க அப்படின்னு. உங்க கூட்டத்துலதான் இந்தியாவிலே ஒரு கட்சி தலைவரை பார்க்க வந்து அந்த நெரிசலுக்குள்ள சிக்கி 41 பேர் செத்து போனது உங்க கூட்டத்துல தான். இன்னைக்கு வரைக்கும் விபத்துல சிக்கிக்கிட்டு ஒரு தம்பி கவலைக்கிடமா கிடக்குறான். அப்ப ஒழுங்கு, கட்டுக்கோப்பு, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு தற்கொலை கூட்டம்னா அது தாவேக கூட்டம் தான். பாஜக வந்து பிற்போக்காளர்கள், பாஜக விட பிற்போக்காளர்கள்னா அது தாவேக்காவை சேர்ந்தவங்க தான். பாஜக கலவரம் பண்ணுவான், அவன்கிட்ட ஒழுங்கு இருக்கும், கட்டுப்பாடு இருக்கும், அது தெரியவனுக்கு, அவன் திட்டமிட்டு கலவரம் பண்ணுவான். ஆனா இவன்கிட்ட எந்த இதுவும் இல்லை, வெறும் உதவி கூட்டம். அப்ப இப்படிப்பட்ட இந்த கட்சி கூட்டம் போடுதுன்னா அதை ஒழுங்கு பண்ணத்தான் வேணும். அதுக்கு எஸ்ஓபி போட்டு முடக்கிறாங்கன்னா என்ன சொல்றது? அப்புறம் இந்த விஜயை முடக்கலாம். வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய விஜயை முடக்க முடியாது. எந்த வீட்டுல எந்த விஜய் இருக்கான்? எந்த விஜய் இருக்குது? எத்தனை நாளைக்கு சொல்லுவாரு? 26 தேர்தலுக்கு ரொம்ப நாள் இல்லை, தேர்தல் முடிவுக்கு ரொம்ப நாள் இல்லை, மிஞ்சி போன 2.5 மாசம்.
அப்புறம் எத்தனை வீட்டுல விஜய் இருக்கான், எத்தனை வீட்டுல விஜய் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போகும். கடைசியா சொல்றாப்புல 2 ஏக்கர்ல நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் அல்லது நிலமற்ற விவசாயிகள் அவங்களோட பிள்ளைகளோட கல்வி செலவு, அதாவது அவங்க மத்திய அரசு ஊழியரா மாநில அரசு ஊழியரா இல்லாத பட்சத்துல அவங்க பிள்ளைகளோட மருத்துவம் பொறியியல் போன்ற கல்வி செலவு அரசே ஏற்குங்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த விவசாயிகளின் பிள்ளைகள் வந்து பொறியியலோ மருத்துவமோ படிக்க விரும்பினா அந்த செலவை அரசே ஏற்கும் அப்படின்னா, அப்ப அவங்களோட தேர்தல் அறிக்கையில கல்வி எல்லா மக்களுக்கும் பொதுமை, கல்வி எல்லா மக்களுக்கும் இலவசமா வழங்கப்படுங்கிறது இல்ல அப்படின்னு தெரிய வருது. இதுதான் அவர் பேசின பேச்சுல நம்ம எடுத்துக்கிற விஷயங்களா இருக்குது. அப்புறம் முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கு. நேத்து அதுக்கு முதல் நாள் தமிழ்நாட்டோட முதன்மையான காட்சி ஊடகங்கள், அந்த காட்சி ஊடகங்கள் பேர்ல போலியான கணக்குகளை, அது அந்த கணக்கோட பேரை வந்து ஆபாசமா உருவாக்கி, அதுக்கும் பிறகு வந்து போலியான செய்தி அட்டைகள் நியூஸ் கார்டுகளை உருவாக்கி சமூக வலைதளங்கள் முழுமைக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கீழ்த்தரமான வேலையை வந்து தாவேகாவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல வல்கர் வாரியர்ஸ் பண்ணாங்க. அதுக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்றம் கண்டனம் தெரிவிச்சு இன்னைக்கு சென்னை பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகள் போய் டிஜிபி அலுவலகத்துல புகாரும் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து அவரு நம்ம டீசென்ட் அட்டாக் அப்படின்னாப்புல விஜய் டீஃபா இருக்கணும், அது டீசெண்டா இருக்கணும்னாப்புல. ஆனா அந்த கீழ்த்தரமான வேலையை தாவேகா தலைமை கண்டிக்கவில்லை. அதை விட கொடுமை, விஜயோட வாழ்க்கை துணைவி அவங்க விவாகரத்து கோரியிருக்கிறாங்க. அது வந்து விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, அதுல நமக்கு எந்த கருத்தும் இல்லை. ஆனா அவங்க வந்து விவாகரத்து கோரினாங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க மேல மிகப்பெரிய தனிநபர் தாக்குதல். அவங்க திமுக கிட்ட விலை போயிட்டாங்க, திமுகவோட குடும்பம் சொல்லிதான் செய்யறாங்க அப்படின்னு என்னென்னமோ வசவுகள் முழுக்க சமூக வலைதளங்கள் முழுமைக்கும் தாவேகாவல விஜயோட மனைவி மேல மேற்கொள்ளப்படுது. அத மாதர் சங்கம் கூட கண்டிக்குது. ஆனா தாவேகாவோட தலைமை இப்படி இதை பேசக்கூடாது, எழுதக்கூடாது, இதை பத்தி எந்த கருத்தும் சொல்லக்கூடாதுன்னு அதை கண்டிக்கவே இல்லை. ஆனா என்ன சொல்றாங்க, அந்த அம்மாவை குறை சொல்றாங்க. அந்த அம்மா 25 ஆண்டுகளா விஜயோட வாழ்ந்தவங்க, அவங்க விவாகரத்துக்கு வர்றாங்க, அவங்க உரிமை விருப்பம், அவங்க ஒரு கருத்தை அதை வச்சிருக்காங்க, அதுவும் உரிமை விருப்பம். இன்னும் சொல்ல போனா அவங்க இதை பொதுவழி கொண்டு வரணும்னு நினைக்கல. அவங்களோட மனுவிலேயே இதை வந்து தொலைக்காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பேசுவதாக கூடாங்கிறாங்க. விசாரணை செய்யறப்ப அங்க வந்து யாருமே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்ப அவங்க இதுல தனி உரிமையை, ஒரு பிரைவேசியை வந்து விரும்புறாங்க. ஆனா அவங்க வந்து ஏதோ திட்டமிட்டு இதை பண்ணது போலவும் அவங்க நினைச்சிருந்தா ஒரு பத்திரிகை சந்திப்பு கொடுத்திருந்தா விஜயோட ஒட்டுமொத்த பிம்பம் இதை விட பன்மடங்கா உடஞ்சிருக்கும். ஆனா அவங்க விரும்பல. அவங்க தனி உரிமை கோர்றாங்க, விவாகரத்து கோர்றாங்க, ஜீவனாம்சம் கோர்றாங்க. அதுக்காக ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுல அவங்களை கொச்சைப்படுத்தி மலினப்படுத்தி தாவேகாவோட இந்த கேடுகட்ட கும்பல்லாம் பண்றப்ப தாவேகாவோட தலைமை வாய்மூடி மௌனம் சாதிக்குது. 25 வருஷமா அவங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க விஜய் பத்தி சொல்றது பொய். ஆனா விஜய் இவங்க பார்த்ததே கிடையாது. ஆனா இவங்க சொல்றதான் உண்மையா. தமிழ்நாட்டை எங்க கொண்டு போயிருக்காங்க பாருங்க. அதனால விஜயோட வாகனத்தை பின்தொடர்றது ஆபத்து, விபத்துல கொண்டாந்து விட்டுரும், உண்மைதான். அதே போல விஜயோட அரசியலை பின்தொடர்ந்தாலும் ஆபத்து, அதுவும் பெரிய சேதாரத்தையும் விபத்தையும் உருவாக்கி விட்டுரும்.